மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி துளசிக்கும் முத்துவேலுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க. கோயிலுக்கு போனோடனே பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து அத்தை சீக்கிரம் வர சொன்னாங்க, நம்ம கிளம்பலாமான்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, உனக்கு வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியும், அதுக்குன்னு நானும் முக்கியம்னு கொஞ்சம் நினைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கேட்பாங்க. எனக்கு நீங்களும் முக்கியம்தான், சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் ரொம்பவே ஆசையாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் முத்துவேல் பார்த்திங்கன்னா துளசிக்கிட்ட இந்த மாதிரி வந்து சின்ன தம்பி உன்னோட 4வது படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ வந்து கேட்டானுமே, நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. இல்லை அந்த ஃபோட்டோவில் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு காமெடியாக இருப்பேன், என்னை எல்லாம் கலாய்ப்பாங்க, அதனால தான் நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்லுவாங்க. பரவாயில்ல, எல்லாரும் சின்ன வயசில் அப்படி தானே இருப்போம், அதனால என்ன, சரி பேனரில் இல்லாட்டி பரவாயில்ல, ஆல்பத்துலேருந்து அந்த ஃபோட்டோ என்னோடதையும் ஆட் பண்ணலாம், சின்ன வயசு ஃபோட்டோ, அதனால உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா முத்துவேல் துளசி கிட்டே சொல்லுவாங்க. ஸோ துளசி என்ன செய்ய போகிறாங்க, துளசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன தம்பி தேடுற அம்மு தான் இவங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே தெரியாது. ஸோ என்ன ஆக போகுது, துளசி வந்து அவங்க சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா, அதை வந்து இந்த மாதிரி முத்துவேல் பார்த்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த அம்மு சின்ன தம்பியோட ஆசையான அந்த அம்மு தான் துளசி அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா முத்துவேல் மனசு எப்படி தாங்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.